ஹலோ வீவர்ஸ், என்னைக்காவது மொட்டை மாடியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது கீழே குதிச்சிடலான்னு தோணியிருக்கா? ரோட்டோரமாக நின்று கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த மிஷின்குள்ளே கையை விடணும்னு தோணியிருக்கா? ரேண்டமாக ஏதோ ஒரு பாலத்துக்கிட்ட நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஃபோனை தூக்கி கீழே போட்டுடணும்னு தோணியிருக்கா? இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் ஏன் வருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? சரி, அதெல்லாம் விடுங்க. உங்களுக்குள்ளேயே பல கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஒன்று செய்ய போகும்போது உள்ளே இருக்கவன் அதை செய்யாத வேற ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கானா? அதாவது உங்களுக்குள்ளேயே சில பல கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, அந்நியன் படத்தில் வர மாதிரியே நிஜ வாழ்க்கையில் பல பேர் வாழ்ந்துருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதுக்கு பேர் தான் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர். இன்னைக்கான வீடியோவில் இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்னைக்கான வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னா என்ன? ஒரு மனுஷனுக்குள்ள வித்தியாசமான தனிப்பட்ட குணங்கள் வாழ்கிறதுக்கு பேர் தான் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர். அதாவது ஒரே உடல்ல ஒரே மூளையில் பல தனித்தனி வாழ்க்கை வாழ்கிறது மாதிரி இருக்கும். ஒரே மனுஷன் சில சமயம் வித்தியாசமான குரல்லையும் வித்தியாசமான பாடி லாங்குவேஜ்லையும் பழக்க வழக்கத்தை வித்தியாசமாக காட்டுவார். கொஞ்ச நேரம் நல்லா பேசுவார், அப்புறம் வித்தியாசமாக பேசுவார். ஆனால் முன்னாடி பண்ணதை அடுத்த டே மறந்துடுவார். பொதுவாக இது ஏன் வருதுன்னா, குழந்தை பருவத்திலேயே ரொம்பவும் கஷ்டத்தை அனுபவித்தவங்களுக்கும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கவங்களுக்கும் இந்த நோய் வரதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி இந்த நோயோட இந்த உலகத்தில் வந்த 4 பேரை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். லூயிஸ் விவெட் வரலாற்றிலேயே முதல்ல இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர், டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர் நோய் வந்த முதல் மனுஷன். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் டிஐடின்னு சொல்கிறது எல்லாமே இந்த நோயோட பேர் தான். லூயிஸ் விவெட் 1863 பிரான்ஸ் நாட்டில் பிறக்கிறாரு. சின்ன வயசுலேயே அவரோட வாழ்க்கை ரொம்பவும் கஷ்டமானதாக இருந்திருக்கு. அவங்க அம்மா இவரை பார்த்துக்காம விட்டுறாங்க. அவருக்கு அப்பாவும் இல்லை. இவர் ஒரு அனாதை மாதிரி வளர்ந்துருக்காரு. சின்ன வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு கிடைச்சதை சாப்பிட்டுட்டு ஒரு அன்பு பாசம் எதுவுமே இல்லாமல் இவர் வளர்ந்துருக்காரு. 17 வயசு இருக்கப்போ இவர் ஒரு பாம்பை பார்த்து ரொம்பவும் பயப்படுறாரு. அந்த பயம் கடுமையான தாக்கத்தை அவர் மனசுக்குள்ள ஏற்படுத்துச்சு. அதனால் அவர் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையே ஆகிறாரு. சில மாதம் கழிச்சு திடீர்னு அவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் மறந்துடுறாரு. ஒரே நேரத்தில் இவர் நல்லவராகவும் கெட்டவராகவும் அடக்கமாக இருக்க மாதிரியும் மரியாதையாக இருக்கிற மாதிரியும் இருக்கார். கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்பவும் கோவப்படுறாரு, சண்டை போடுறாரு, ஏதோ கொலை செஞ்ச மனுஷன் மாதிரி நடந்துக்கிறாரு. இந்த மாதிரி இவர் அடிக்கடி வித்தியாசமாக பண்ணவும் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன தெரிய வந்துச்சுன்னா, இவருக்கு சுமார் 10க்கும் அதிகமான பர்சனாலிட்டிஸ் இவருக்கு இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நடந்த விஷயம் இன்னொரு கேரக்டருக்கு தெரியாதாமா. இதுதான் உலக வரலாற்றிலேயே பதிவு செய்யப்பட்ட முதல் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் நோய் வந்த பர்சன். கிறிஸ் சைஸ்மோர் அமெரிக்காவில் 1927 இவர் பிறக்கிறாரு. இவரோட வாழ்க்கையை வச்சு தான் த 3 Phases of Eve அப்படின்ற புத்தகத்தை எழுதுறாங்க. இவருக்கு 2 வயசாக இருக்கும்போது அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டை நேரில் பார்க்குறாரு. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் இறந்து போகிறாரு. அடுத்த கொஞ்ச நாள்லேயே நிறைய விபத்துகளையும் காயங்களையும் அவர் பார்க்குறாரு. இந்த அதிர்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே அவரோட ஆள் மனசில் பதிய ஆரம்பிக்குது. வளர அவருக்குள்ள பல கேரக்டர்ஸ் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. ஒரே உடலுக்குள்ள 3 பேர் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3 பேர் யாருன்னா, ஐ ஒயிட், ஐ பிளாக், ஜேன். ஐ ஒயிட் அப்படின்ற கேரக்டர் ரொம்பவும் அடக்கமான அமைதியான ஒரு கேரக்டர். ஆனால் அது எப்பவுமே டிப்ரெஷனில் இருக்கும். ஈவ் பிளாக் ரொம்பவும் மாறுபட்ட ஒரு கேரக்டர், ரொம்பவும் சுறுசுறுப்பான சண்டை போடுற மாதிரியான ஒரு கேரக்டர். ஜேன் சமநிலையான ஒரு கேரக்டர், ரொம்பவும் புத்திசாலி, வாழ்க்கையை சரியாக நடத்தக்கூடிய ஒரு கேரக்டர். 1950 மனநல மருத்துவர் கார்பெட் டிக்மேன் அப்புறம் ஹெர்வே கிளக்லே இவங்க 2 பேரும் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்து இவங்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஒரே உடலுக்குள்ள வேற குணங்களும் நினைவுகளும் இருந்திருக்கு. அதாவது 3 குணங்கள் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 22க்கும் மேற்பட்ட வித்தியாசமான பர்சனாலிட்டிஸ் அவருக்குள்ள இருந்திருக்கு. பல வருஷம் சிகிச்சைக்கு அப்புறம் தான் இவர் சரியாகி சாதாரண ஒரு மனுஷனாக வாழ ஆரம்பிக்கிறாரு. அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை ஐ எம் ஈவ் அப்புறம் எ மைண்ட் ஆஃப் மை ஓன் அப்படின்ற புத்தகங்களை எழுதி வெளியிடுறாரு. ஷெர்லி மேசன்
அமெரிக்காவில் 1923 இவர் பிறக்கிறாரு. இவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்பவும் கடுமையான கஷ்டங்களை சந்தித்து வந்திருக்காரு. அவங்க அம்மா சின்ன வயசுலேயே இவரை பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. மன ரீதியாக நிறைய கஷ்டங்களை இவர் சந்திச்சிருக்காரு. அந்த பயமும் வலியும் தான் இவருக்கு இந்த மனநோய் வர காரணமாக இருந்திருக்கு. வளரும்போதே அவருக்கு பல பர்சனாலிட்டிஸ் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. அந்த குணங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் வித்தியாசமானதாக இருக்குது. சுமார் 16 வித்தியாசமான பர்சனாலிட்டிஸ் அவருக்குள்ளே இருந்திருக்கு. அதில் முக்கியமான சில பர்சனாலிட்டிஸை நான் சொல்கிறேன். பெக்கி ரொம்பவும் கோவப்படுற, சண்டை விரும்புகிற ஒரு கேரக்டர். விக்கி ரொம்பவும் அமைதியான, ஆர்ட்டை விரும்புகிற ஒரு கலாச்சாரமான ஒரு கேரக்டர். மார்ஷியா ரொம்பவும் சோகமான, டிப்ரெஷனில் இருக்க ஒரு கேரக்டர். வெனேசா சுறுசுறுப்பான, மியூசிக்கை விரும்புகிற ஒரு கேரக்டர். ஒவ்வொரு கேரக்டருமே தனித்தனி மெமரிஸையும் ஹேபிட்ஸையும் வச்சுருந்துருக்கு. ஒரு கேரக்டர் செஞ்சதை இன்னொரு கேரக்டருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அதாவது ஒரே மனுஷனுக்குள்ளே இத்தனை பேர் வாழ்ந்திருக்காங்க. மனநல மருத்துவரான கார்னேலியா வெல்பர் இவருக்கு சிகிச்சை கொடுத்துருக்காரு. கிம் நோபல் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பெண். இவங்க சாதாரணமான ஒரு ஓவியர் கிடையாது. அவங்களோட உடலுக்குள்ள பல தனித்துவமான பர்சனாலிட்டிஸ் இருந்திருக்கு. கிம் சின்ன வயசுலேயே அதிர்ச்சி தர பல வன்முறையான சம்பவங்களை பார்த்துருக்காங்க. அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க மனம் பல கேரக்டர்ஸாக உருவம் எடுத்திருக்கு. அவங்களுக்கு மொத்தம் எத்தனை குணங்கள் இருந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான பர்சனாலிட்டிஸ் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. ஒவ்வொன்றும் தனித்தனி விருப்பங்களும் உட்கார முறையிலிருந்து பேசுறது, நடக்கிறதுன்னு எல்லாமே வேறுபட்டதாக இருந்திருக்கு. ரொம்பவும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு கேரக்டரும் தனித்தனி வரைகிற ஸ்டைலில் இருந்திருக்கு. அதாவது சில குணங்கள் அப்ட்ராக்ட் ஓவியம் வரையும், சிலது டார்க் பெயிண்டிங்ஸ் வரையும், சில கேரக்டர் ரொம்பவும் கலர்ஃபுல்லான ஒரு ஆர்ட்டை வரையும். இதுவே கிம் நோபலை உலகம் ஃபுல்லாக பிரபலம் அடைய வச்சது. மருத்துவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே உடலில் வாழ்கிற ஒவ்வொரு நபரும் வேறு வேறு ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்காங்க. ஒவ்வொரு ஓவியத்தை பார்க்கவும் டார்க்காகவும் இருக்குது, ரொம்பவும் த்ரில்லிங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பெயிண்டிங்கை பார்த்தா அது ரொம்பவும் அழகானதாக இருக்குது. டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனில் வைக்கிறாங்க. லண்டன், யூரோப் நாடுகள் போன்ற இடங்களில் வைக்கிறாங்க. அதோட அவங்களோட வாழ்க்கையை பற்றி ஆல் ஆஃப் மீ அப்படின்ற புத்தகத்தை எழுதியும் வெளியிடுறாங்க. இந்த உலகம் அப்படின்றது ரொம்பவும் வித்தியாசமான ஒன்று. ஏன்னா இந்த உலகத்துக்குள்ள பல மனிதர்கள் மட்டும் இல்லை, மனிதர்களுக்குள்ளேயும் பல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்குள்ளேயும் யாராச்சும் இருக்காங்களான்னு கொஞ்சம் தேடி பாருங்கள். இன்றைக்கான வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் டாட்டா, பாய்.